தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை திருநாளான பொங்கல் பண்டிகையை ஜாதி மதம் பேதமின்றி தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் கொண்டாடும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகையானது அமைந்து வருகிறது. இந்த நிலையில் ஆற்காடு திருநீலகண்ட தெரு பகுதியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்டங்கள் தயாரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் பொங்கல் பண்டிகைக்கான 7 வகையான மண்பானைகள், பருப்பு சட்டி, அடுப்பு போன்ற பல்வேறு மண்பாண்ட பொருட்கள் பல்வேறு வடிவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதன் காரணமாக மண்பானைகள், மண் அடுப்பு, பருப்பு சட்டி போன்ற பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதால் மண்பாண்ட பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதனையடுத்த மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கையில், மண்பாண்ட பொருட்கள் தீபாவளி பண்டிகை நாளன்று நோன்பு பானைகள், கார்த்திகை தீப திருநாளன்று அகல் விளக்குகள், பொங்கல் பண்டிகை நாளன்று மண்பானைகள், பருப்பு சட்டி, அடுப்புகள் போன்ற மண்பாண்ட பொருட்களானது ஆண்டில் 3 தடவை மட்டுமே மக்களின் ஆதரவை பெற்றிருப்பதாகவும், அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும், கடந்த சில ஆண்டுகளாக மக்களின் ஆதரவு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு போதுமான அளவு இல்லை எனவும், இதனால் மண்பாண்ட தொழில் மிகவும் நலிவடைந்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் நலன் மீது அக்கறை கொண்டு மண்பாண்டங்களை நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பில் இணைத்து மண்பானை மற்றும் அடுப்பு போன்றவற்றை வழங்கி மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தெரிவித்துள்ளனர்.